கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்று நல்ல நாமத்தினால் உங்கள் யாவரையும் இந்த உயிர்த்தெழுத ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். யாவரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிற கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வன், விலையேறப்பெற்ற தெய்வம், நமக்காய் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து அதி உன்னத சாட்சியினால் நிறுவப்பட்டிருக்கிற உன்னத தேவகுமாரன் உயிர்த்தெழுந்த அந்த நல் நாளிலே ஆண்டவரை உயர்த்துவோம், எபினேஸ்வரை உயர்த்துவோம், எல்ரோகியை உயர்த்துவோம், நம்மை ஆளுகிற இறைவனாகி இயேசுவை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய மெய் தூய ஆண்டவரே நன்மைக்காக நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தரை உயர்த்துவோம். ஓ ரஹதரமன சந்தரே பரஹதிரினி. ஓ மக்கு நன்றி, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓ நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ மக்கு நன்றி, 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 நன்றி இயேசுவே. ஓ ரஹதர பல சந்தரே பரஹதிரினி. ஓ மக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ இந்த உயிர்த்தெழுந்த இந்த காலை நேரத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நீர் என்றும் ஜீவனோடு இருக்கிற கர்த்தர். ஆண்டவரே, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயம் பெற்ற ஒரே தெய்வமாகி இயேசு நீர் வருவரே. ஓமை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓ மக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உடைந்த பாத்திரம் என்று இல்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஓ இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்வோம், எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள்
வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை இந்த உயிர் தெளிந்த காலை நேரத்தில் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். ஓ யூதராஜ சிங்கம், ஓ தாவீதின் வேறுமானவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள கர்த்தர். ஓ உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. எபினேசரே, எல்ரோஹி, உமக்கு நன்றி 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 நன்றி. திருத்துவத்தின் மூத்த பங்காளரும் நம்முடைய திருச்சபையின் போதகருமாயிருக்கிற மாபெரும் ஆழ்த்தத்துமே உள்ள ஆவியானவரை கரங்களை தட்டி இந்த ஆராதனைக்கு நாம் வரவேற்போம். ஆவியானவர் எங்கே உண்டு அந்த விடுதலை உண்டு. விடுதலையை வாஞ்சிக்கிறோம், வெற்றியை வாஞ்சிக்கிறோம், நம்பிக்கையை வாஞ்சிக்கிறோம், வேத வசனத்தின் வெளிப்பாட்டை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க இறங்கி வாங்கப்பா. எங்க மத்தியில் நீங்க உலாவி தடைகளை எல்லாம் மாற்றி குழப்பங்களுக்கு யாவும் தீர்வை தந்து நன்மையான ஈவுகை நீர் பரத்திலிருந்து அருளினதற்காய் நன்றி ஆண்டவர். உடைய சமூகத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நல்ல நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்களால் ஜீவ தந்தையே. நன்றி நன்றி நன்றி. யாவரும் அமர்ந்து கொள்வோம். முதல் பாடலாக உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெய் தெழுந்தாரே அல்லேலூயா என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெய் தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுனம் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுனம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுனம் சொந்தமானாரே. கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே. வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே.
சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுனம் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுனம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுனம் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுனம் சொந்தமானாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சாவையும் நோயையும் பேயையும் என்ன பண்ணிருக்கிறாரு? ஜெயிச்சிருக்கிறாரு. அதனால சபையார் எல்லாரும் என்ன பண்ணணும்? அவரையே என்ன பண்ணணும்? துதிக்கணும். அல்லேலூயா. சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் என்ற பாடலை பாடி நம் ஆராதனைக்குள் அடுத்தபடியாய் கடந்து செல்வோம். சிங்கக்கபியில் நான் விழுந்தே, அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே, பானித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கபியில் நான் விழுந்தே, அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே, பானித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க, சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ. சத்தமாய், சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனையை கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானி சரித்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் செய்வேனே, சாத்தானி சமுத்திர் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர். சொல்வோம், அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, எந்த சூழ்ச்சியும் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் உனக்காக செய்பவர், உன்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் உனக்காக செய்பவர், உன்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் உனக்காக செய்பவர், உன்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். அவரே
அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனித்துளியாய் என்னை நனைத்தார். ஓ சிங்கக் கேபியில் நான் விழுந்தேன். ஓ அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். ஓ சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக் கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சத்தமுயர்த்தி ஓ சிங்கக் கேபியோ ஓ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக் கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஒரு சிங்கக் கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எல்லோரும் எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசுவை உயர்த்தி ஆராதிப்போம். இந்த உயிர்த்தெழுந்த இந்த காலை நேரத்தில் நம்முடைய உள்ளம் உயிரடைய வேண்டும். மரித்து போயிருக்கிற லாசருடைய சரீரம் 4 நாள் ஆயிற்று. எல்லாருடைய நம்பிக்கையும் சென்று போயிற்று. எல்லாருடைய நம்பிக்கையும் இல்லமற்று போயிற்று. அந்த சூழ்நிலையில இயேசு 4ஆம் நாள் வந்து, என்னை நீ விசுவாசித்தால், என்னை நீ நம்பினால் லாசருவை உயிரோடு காண்பாய். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். பாருங்க, இயேசு 4ஆம் நாள் மரித்து 4 நாட்கள் ஆன லாசருவை வெளியே வா என்று சொன்ன மாத்திரத்திலே மரித்து போன அவனுடைய சரீரம் உயிரோடு எழும்பி வந்தது. பாருங்க, பிசாசினால 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, சிறு வயது முதலே தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி அவனை கொல்லும்படி அநேக தரம் பிசாசு முயற்சித்த ஒரு நபர் இயேசுவிடத்தில் வரார். தகப்பன் ஏதாவது மனமிறங்கி செய்யக்கூடுமானால் செய்யுங்கன்னு கேட்கிறாரு. ஆனா இயேசு சொல்றாரு, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஏனென்றால் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் ஆகும். தகப்பன் சொல்லுகிறான், என் அவிவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னவுடன் அவர் வாயிலிருந்து வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை அவனை சுகமாக்கியது. இன்றைக்கும் உங்க சூழ்நிலை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், தோல்வி இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம், எவ்வளவோ காரியங்களில் நீங்கள் நெருக்கப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் கேட்காரு, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இன்று உங்களுடைய வாழ்க்கையின் பிரசித்தமாய் காண முடியும். ஏனென்றால் அவருடைய வார்த்தையின் ஜீவன் உள்ளது. அந்த ஜீவன் நமக்குள் ஒளியாயிருக்கிறது. அந்த ஒளிக்குள் நாம் இருக்கிறோம். எவ்வளவு வேணும் இருள் அணுகாது. இருளின் ராஜ்யம் வேறு, தெய்வீக ராஜ்யம் வேறு. நம்ம எல்லோரும் தெய்வீக ஒளியின் ராஜ்யத்தை உடையவர்கள். நம்பிக்கையோடு பேசுங்க. ஆண்டவரே, நீர் உயிர் தெழுந்த இந்த நல்ல நாளில என் ஆவி உயிரடைய வேண்டும், என் சரீரம் உயிரடைய வேண்டும், என் தொழில் உயிரடைய வேண்டும். ஆண்டவரே, என் ஊழியம் உயிரடைய வேண்டும். எனக்குள் காணப்படுகிற எல்லா ஆண்டவரே பலவீனங்களில் இருந்து நான் உயிர் அடைய வேண்டுகிறேன். ஆண்டவரே அப்பா, உம்முடைய சரீரத்தின் உண்டான அந்த காயத்தினால் தழும்பினால் நான் குணமாகுகிறேன். உம்முடைய இரத்தத்தினால் என் பாவ சாபங்கள் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நீர் அகற்றுகிறீர். பாவங்களை அகற்றுகிறீர், சாபங்களை அகற்றுகிறீர், வியாதியை அகற்றுகிறீர். நடு சமுத்திரத்திலே அமுக்கி போடுகிறீர். ஆண்டவரே, என்னோடு இருக்கிறவர் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், பாதாளத்தை ஜெயம் கொண்டவர்,
யூதராஜ சிங்கம் அவர். இந்த பிரச்சனை, இந்த தோல்வி, இந்த அவமானம், இந்த நெருக்கம், நான் இன்று காண்கிற எல்லா பலவீனங்களும் எம்மாத்திரம். நான் முற்றிலும் ஜெயம் பெறுவேன், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரணம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் என் தெய்வம் இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்கியிருக்கிறார். நான் பயப்படுவது இல்லை. நான் நம்புகிற ஆண்டவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் என்னை காண்கிற தேவனாயிருக்கிறார். என் கண்ணீரை காண்கிற தேவனாயிருக்கிறார். எனக்கு உதவி செய்யும்படி தீவிரிக்கிற கண்மலையின் நிழலவர். நான் வனாந்திரத்திலே அலைந்தாலும் நீரூற்றை காண்பேன். நவாந்திர வெளிகளை அலைந்தாலும் நீரூற்றை காண்பேன். ஏனென்றால் என் தேவன் எனக்குள் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். என் தேவன் எனக்கு ஜீவனுள்ளவராயிருக்கிறார். ஓ மக்கு நன்றி, நன்றி. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஓசன்னா, ஓ ஹல்லேலூயா சொல்வோ. ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. ஓஹோ ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா.
உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை பிரகாசிக்க செய்யட்டும். நன்றி இயேசுவே. அல்லேலூயா ஹோசன்னா. சத்தம் உயர்த்தி அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அறிவி கேட்டாத ஆண்டவரே உம்முடைய அன்பு ஆண்டவரே என்னை வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே நீர் அப்பா உம்முடைய கிருபையினால் எங்களை வாழ வைக்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே நீர் தலைமுறையாய் எங்களை தாங்குகிறவர் நீர் அல்லவா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் நன்றி 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 நன்றி. ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மளை காத்து வழிநடத்தியிருக்கிற அவருடைய திவ்யமான பிரசன்னத்திற்காய் நன்றி சொல்லுவோம். ஓ மக்கு நன்றி 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 நன்றி. ஓ மக்கு நன்றி 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 அப்பா. ஓ மக்கு நன்றி 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 நன்றி. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ மக்கு நன்றி நன்றி. ஏல்கிறே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல்கிறே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் என்ன விடல. ஏல்கிறே போதுமானவரே. ஏல்கிறே போதுமானவரே. ஏல்கிறே போதுமானவரே. ஏல்கிறே போதுமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் என்ன விடல. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமா பெற்றவன் நான், பெற்றவன் நான். உம் தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. உம் தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஏல்கிறே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல்கிறே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை
தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் என்னை விடல. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் என்ன விடல. குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவண்ணா அமர்ந்தவண்ணா. குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவண்ணா அமர்ந்தவண்ணா. உன் கிருபைக்கு உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. சொல்லுங்க. உங்க கிருபைக்கு உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. கரம் உயர்த்தி ஓ ஏல்கீரே. போதுமானவரே என் தேவையிலோ அதிகமானவரே ஏல்கீரே. ஓ போதுமானவரே என் தேவையிலோ அதிகமானவரே. என்னை கையேந்த விடல. என்னை தலைகுனியவும் விடல. என்னை கையேந்த விடல. என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் என்னை விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்லை. ஆண்டவரே, எங்களை நீர் கையேந்த விடல. ஆண்டவரே, சிங்கக்குட்டி பட்டினியாயிருந்தாலும் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாளும் தாழ்ச்சியடையாதபடி எங்களை நீர் காத்திருக்கிறீர். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில், இந்த உயிர் தெளிந்த இந்த காலை நேரத்தில், மகிமை நிறைந்த அந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களை நடத்துறீங்க, எங்களை விசாரிக்கிறீங்க, எங்க மேல நீங்க நினைவா இருக்கிறீங்க. ஆண்டவரே, மீதமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க. உடைய சமூகத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நல்ல நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவ தந்தையே. நாம் நின்றவண்ணமாய் ஒரு சங்கீதத்தை வாசிப்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 113வது சங்கீதம். 1 முதல் கடைசி வசனம் வரை அவரும் மாறி மாறி வாசிக்கலாம். 113வது சங்கீதம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையிலே நாம் உயிர் தெழுந்த ஆண்டவரை கொண்டாடும்படி இந்த காலில் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழிநடத்துவாராக. நம்ம அப்படியே தலை வணங்கி ஆண்டுடைய வார்த்தை என்னுடைய மனசுல கேட்கணும் அப்படின்னு ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் வருகிறோம். தேவரே, உம்முடைய கிருபை, தயவு, இரக்கம், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு கூட இடைப்பட்டது போல இன்னும் மீதியான கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே அளவில்லாமல் ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் உடைய கருத்து இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அவர் உயிர் தெழுவதற்கு அவர் உயிரோடு இருக்கும் பொழுது சீடர்களிடத்தில் சொன்னார். என்ன சொன்னார்னா, மேய்ப்பரை என்ன செய்வாங்க, வெட்டப்படும், ஆடுகள்லாம் என்ன செய்யும், சிதறடிக்கப்படும் அப்படின்னா. அப்ப இயேசு கிறிஸ்து சபையை ஸ்தாபித்து அந்த சபை என்ன ஆகுறது, என்ன செய்யுது, உடைக்கப்படுகிறது. அந்த சபை என்ன செய்யுமா, உருவான சபை ஒன்றுமில்லாமல் போகிறதை அங்கே பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு முதலாவது மகதலேனா மரியாளை பத்தி தான் நம்ம அதிக நேரம் பேசணும். ஆனாலும் உயிர் தெழுந்த பிறகு அவர் எத்தனை நாள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது, 40 நாட்கள். 40 நாட்களையும் சீடர்களை என்ன தெரியுமா, திருஷ்டாந்தப்படுத்தி அதை என்ன தெரியுமா உறுதிப்படுத்தி அவருக்கு காட்சி அளித்து அவர்கள் என்ன பண்றார், பலப்படுத்துறார். ஆமென், அல்லேலூயா. ஏன் பலப்படுத்துறார் அப்படின்னா, இதுக்கு பிறகு யாருக்கு தான் அந்த சபையை கொடுக்க போறாரு, உடைந்து போனவர்களிடத்துல தான் அந்த சபையை என்ன செய்ய போறாரு, கொடுக்க போறாரு. அப்படிப்பட்ட நேரங்களிலே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கும் அப்படிதான். பல நேரத்தில் நம்ம உடைக்கப்பட்ட இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்யணுமா, இந்த பொறுப்புகளை கொடுக்கும்போது நாம் என்ன செய்வோம், நானே இப்படி இருக்கிறேனே, ஏன்ட்ட எதை ஏன் கொடுக்குறீங்க. சீடர்களா அதுக்கு தகுதி இல்லாதவர்களா என்ன பண்ணாங்க, மாறினாங்க. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் கைவிடவில்லை. அல்லேலூயா. வெளிப்படுத்துதல் போட்டிருக்கோம், கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்த பத்தியா, அதுக்கு தான் கடவுள் உங்களுக்கு எனக்கு கிருபை வைக்கிறார். ஆமென். கொஞ்ச பலன் இருந்து இந்த பூமியிலே எவ்வளையோ மக்கள் கடவுளை அறியாத இருந்தாலும் நீங்க கொஞ்சமா இருந்து அது எப்படியோ ஆண்டவரை தேடுறதுக்கு ஆராதிப்பதற்கு வந்திருக்கீங்க பாத்தீங்களா. இந்த பலன் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு தான் கர்த்தர் உங்களை தேடி வர்றார். ஆமென், அல்லேலூயா. இதுக்கு தான் உங்க சந்ததியை ஆசீர்வதிக்க வர்றாரு. இதுக்கு தான் உங்க பிள்ளைகளை என்ன பண்றாரு, உயரெடுத்து வர்றாரு. ஏனென்றால் கடவுளை நம்பும் பொழுது, கடவுளுக்கு பயந்து வாழும் பொழுது ஆண்டவர் உங்களை அப்படியே விடுவது கிடையாது. கர்த்தர் சொல்வாரு, என்னிடத்துல நீ கீழ்ப்படிந்து என்னுடைய வார்த்தை கீழ்ப்படினா இந்த வார்த்தை உங்களை உயர்த்தும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை உயிர் தெழுந்த பிறகு சொல்றார். 2 விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம அடிக்கடி மார்த்தாளை குறித்து, மகதலேனா மரியாளை குறித்து நம்ம கேட்டிருப்போம். இயேசு மகதலேனா மரியாள் என்ன பண்ணா, அவர் கந்த வர்க்கங்களிடம் பொழுது 3ஆம் நாள் மகதலேனா மரியாள் என்ன நினைச்சது அப்படின்னா, இயேசு மரித்து விட்டார், அவ்வளவுதான். சீடர்களுக்கிட்ட என்ன நடந்துச்சு, இயேசு என்ன பண்ணாரு, மரிச்சிட்டாரு. ஒருத்தர் அவர் ஒவ்வொரு விஷயம் சொல்றத பாருங்க. எம்மாவூருடைய சீடரோடு கூட இயேசு பயணம் செய்யும்போது என்ன சொன்னாங்க, ஒரு தீர்க்கதரிசி எங்களுக்கு இருந்தார்ப்பா, அவர் நாங்க ரொம்ப நம்பி இருந்தோம், அவர் என்ன பண்ணிட்டாரு, சிலுவையிலிருந்து மரிச்சிட்டாரு. அப்ப இயேசு இனிமே எந்த வேலையும் என்ன செய்ய முடியாது, செய்ய மாட்டார், அவர் முடிஞ்சுன்னு நினைச்சாங்க. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய தேவன். ரகசியம் என்ன ரகசியம், இயேசு பிறந்தது ஒரு ரகசியம், உயிர் தெழுந்தது ஒரு ரகசியம், இயேசு வருவது ஒரு ரகசியம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் அது வேதம் சொல்லுகிறது, இயேசு வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே வாழக்கூடியவர்களுக்கு ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் என்ன செய்ய போறோம், மறுவரும். ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், இந்த உலகத்திலே பெரிய ஒரு விஷயம். ஆனால் பாருங்க, இன்னைக்கு கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போறோம். அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே இயேசு சொல்லக்கூடிய காரியம் 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. அன்றையும் அவர் அவர்களுடன் கூடி வந்திருக்கும் போது அவர்கள் நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே நீங்க என்ன பண்ண போறீங்க. ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்றார். என்ன விஷயம் அப்படின்னா, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானத்தை நினைச்சாரு, கொடுத்தார். அந்த ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் பயந்துறீங்க, அந்த ஞானஸ்தானம் பெற்றவர்கள் என்ன பண்ணீங்க, சந்தேகப்பட்டீங்க. ஆனால் இன்னொரு ஞானஸ்தானம் இருக்கிறது. கைகளை தட்டி தேவனை தெரிவிப்போம். ஹல்லேலூயா. அந்த ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் தைரியமாக போறாங்க. ஆமென். கவனிங்க, அந்த ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் இயேசுவுக்காக வாழ போறாங்க, இயேசுவுக்காக சாட்சியா நிக்க போறாங்க. அதனால இயேசு சொல்றாரு, உங்களுக்கு ஒரு இன்னொரு ஞானஸ்தானம் இருக்குது, அந்த ஞானஸ்தானத்தை நான் சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா.
பாருங்க 5வது வசனம் சொல்றாரு. 5வது வசனத்துல ஆகையால் நீங்கள் எருசலேம் எங்க உபத்திரவத்தை விட்டு நீங்க செல்லாம நீங்க அங்க நில்லுங்க அப்படிங்கிறாரு. ஆமென். நம்ம என்ன செய்வோம்? சின்ன ஒரு பிரச்சனை இதை விட்டுட்டு எப்படி ஓடுறது, எப்படி வேலையை முடிக்கிறது நினைப்போம். ஆனா இயேசு சொல்றாரு, நீங்க அங்க இருந்து அங்கே நில்லுங்க, அங்கதான் உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்? பரிசுத்த ஆவியை ஊற்ற போறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உபத்திரவம் எங்கேயோ அங்கதான் உங்களை ஜெயிக்க வைக்க போறார். ஹல்லேலூயா. ஆமா, உபத்திரம் கூட கூட கிருபை பெருகிட்டே இருக்கு. சொல்லுங்க, உபத்திரவம் பெருக பெருக கிருபை பெருகிறது. கிருபை என்ற வார்த்தை, தேவன் நிற்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உன் கூட இருக்கிறார். ஆமென். அப்ப நீங்க நினைக்கலாம், உபத்திரம் வந்துருச்சே, இதை விட்டு நம்ம எப்படி ஆண்டவர் நம்ம இல்ல, உபத்திரவத்துல தான் பரிசுத்த ஆவியை ஊற்ற விரும்புகிறார். ஏன்னா நீங்க அங்கதான் சாட்சியா நிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, இந்த வீடு எனக்கு ராசி இல்லைங்க, ராசி இல்லாத வீட்டுல தான் நிக்கணும், அங்கதான் ஆசீர்வாதம் வரும். ராசி எங்க நிக்கிறியோ, கர்த்தர்ட்ட நிக்கிறியோ, அங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. நம்முடைய வார்த்தை என்ன சொல்றோம்? நமக்கு இது சரியில்லையே அப்படிங்கிற, சரியில்லாத இடத்துல என்னதான் ஒருத்தர் பாஸ்டர் சொல்லாரு, ஒரு ஃபாரின்ல, இங்க மதுரைலாம் ஒளிய பார்க்கிறாரு, ஃபாரின்ல ஒரு வீடு வந்து அந்த வீட்டுல போய் யாரு குடி வாடகைக்கு இருந்து போனாலும் கட்டில இருந்து கரகரன்னு எழுந்துட்டு வந்து வெளியே போட்டுருமா. இவருக்கு என்ன தெரியுமா, வீடே கிடைக்காம ரொம்ப வாடகை கம்மியான பட்ஜெட்ல அந்த ஃபாரின்ல கிடைச்சிருக்கு. ஓ, இவ்வளவு பெரிய வீடு நமக்கு இப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா நைட்ல காலை பிடிச்சி இழுக்குறான். அப்ப இழுத்து வெளியே கொண்டு வந்து போட்டிருக்கு. போட்ட உடனே இருக்காரு, மறுபடியும் வில்ல போய் படுக்கிறாரு, இழுத்து வெளியே கொண்டு போடுது. யார் இழுக்குன்னு தெரியல, இவர் தனியா படுத்திருக்காரு. அப்ப சொல்றாரு, இயேசுவே உடைய ராஜ்யம் இங்க வேலை செய்வதாக அப்படின்னாரா. ஹல்லேலூயா. சன்னல் கதவு இதெல்லாம் பீங்கெல்லாம் டம் டம்னு உடைஞ்சு, என்ன தெரியுமா, மரணத்தை ஜெயித்தவர். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப மரணத்தை ஜெயித்த இயேசு தான் உங்க கூட இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, இன்னொரு ஒருத்தரை நான் அனுப்ப போறேன், அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷன், என் வார்த்தை நான் சொன்னதெல்லாம் எடுத்து உங்க விலைக்கு பேசுவாரு, நீங்க தைரியமாக போறீங்க. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட சபை, ஒன்றுமில்லாத சபை, விசுவாசமே இல்லாத சபை நொறுங்கி போய்விட்டார்கள். பேதுரு மீண்டும் கடலுக்கு போயிட்டாரு. தோமா, நம்ம இந்தியாவுக்கு வந்த தோமா சொல்லிட்டாரு, அவர் விழாவை தொட்டி காயத்தெல்லாம் பார்த்தா தான் நம்புவா, நம்ப மாட்டேன். நம்பிக்கையில்லாத சபையை இப்ப பரிசுத்த ஆவியானவர் பத்தி பேசுறாரு. ஹல்லேலூயா. அப்ப நீங்க கழுவிங்க. அப்ப சொல்றாரு, என்னிடத்திலே கேள்விப்பட்ட, பாருங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. நல்லா கவனிங்க, திரித்துவத்திலே மூத்த பங்காளராகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பிதாவின் வாக்குத்தத்தம் உங்க மேலெல்லாம் பரிசுத்த ஆவி ஊற்றுவதா பிதாவின் வாக்குத்தத்தம். பிதாவை ஒருவரும் காணாதவர். மோசே ஒரு முறை கேட்கிறார், உம்முடைய மகிமையை பார்க்கணும் அப்படின்னு. அப்ப மகிமையை என்ன தெரியுமா, அந்த முதுகு சைடு தான் அவர் பார்க்க முடிந்தது. அப்படி 40 நாள் இருந்த அவரே வந்து, ஜனங்கள் சொல்றாங்க, நீங்க ஒரு மூஞ்சில வந்து முகத்துல வந்து என்ன போட்டுக்கோங்க, திரை போட்டுக்கொள்ளுங்க, அதை பார்க்க முடியல. அப்ப வந்து பிதாவினுடைய வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருவதற்கு இயேசுவானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, வாஸ்து பாருங்க, வாக்குத்தத்தம் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நல்லா கவனிக்கணும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு இப்ப இயேசு என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், காத்திருப்பது ரொம்ப அவசியமானது ஒன்று. ஹல்லேலூயா. காத்திருப்பதுனா என்ன அப்படின்னா, சீடர்கள்ட்ட வந்து அவர்கள் 140 பேர் மாடி வீட்டில் ஏறி 10 நாட்கள் என்ன பண்ணாங்க, காத்திருந்தாங்க. ஒரு மனமாக அங்க எல்லாரும் ஒரே இருதயமா இருந்தது. இப்ப நீங்க ஒரு குடும்பத்துல வந்து ஒரு மனமாய் வச்சு ஒரு விஷயத்தை கேட்டீங்க அப்படின்னா அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. ஒருவர் சொல்லும் பொழுது இது எனக்கு தேவை, கண்டிப்பா கர்த்தர் எனக்கு கொடுப்பார், எல்லாம் விசுவாசிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், தேவனை துதிப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, அடுத்து இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, 6வது வசனம்.
இல்ல அதை கூட விட்டுருங்க. 7ஆம் வசனம் வச்சுங்களேன். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. அல்லேலூயா. இப்ப 8வது வசனம் சொல்றாரு பாருங்க, பரிசுத்தாவி உங்களிடத்துல வரும்போது, நல்லா சொல்லுங்க, பரிசுத்தாவி யாரை பார்த்து சொல்றாரு? ஓடினவர்கள், விசுவாசம் இல்லாம ஆனவர்கள், எந்த நம்பிக்கையும் இல்ல, அப்படிப்பட்டவர்கிட்ட தான் கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்தாவி வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. அல்லேலூயா. அப்பங்க கவனிங்க, பரிசுத்தாவியானவர் பலன் அடையும் சொல்லிட்டு பாருங்க, நீங்க பலன் அடைந்து எங்கதான் எங்க சொல்றாரு? எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு நீங்க சாட்சியா இருப்பீங்க. கைகளை தட்டி தேவன் துதிப்போம். அல்லேலூயா. அல்ல ஒரு விஷயத்தை, நல்ல ஒரு விஷயத்தை அவர் கவனிக்க வேண்டியது உண்டு காரியம். உபத்திரவம் பெருகின இடத்திலே, நம்பிக்கை இல்லாத இடத்திலே இப்ப நீங்க எனக்காக சாட்சியா இருப்பீங்க. ஆமே சொல்லுங்க. நான் ஆண்டவருக்காக என்ன பண்ண போறேன்? சாட்சியா நிற்பேன். கர்த்தர் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். ஆனால் உங்களுக்குள்ளே விசுவாசம், நம்பிக்கை உண்டாக்க வேண்டும். ஆண்டவர் அதான் சொன்னாரு. உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்றாரு? அவங்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு காட்டினார். எல்லாரும் நினைச்சாங்க செத்து சாகக்கூடிய விஷயத்தை செய்யறதுக்கு மகேதலேனா மரியாதை செய்து கொண்டு இருந்தாங்க. அழுதுச்சு இந்த பெண்ணு, ஐயோ இயேசு தூக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. அப்ப ஆண்டவர் காட்சி அளிக்கிறாரு. அவர் கண்ணுல எப்படி தெரியுது? தோட்டக்காரரை போல. எப்படி தெரியுது? சீடர்கிட்ட பயணம் செஞ்சு போய்கிட்டு இருக்காரு. எம்மா ஒரு அவங்க பார்த்தா வேத்தாள் மாதிரி தெரியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தெரியுது கண்ணுல. ஆனா ஆண்டவர் பாருங்க, வேத்தாளமா தெரிஞ்ச போது மகதலேனா மரியாதை என்ன சொன்னாரு? மரியாளே அப்படின்னாரு. அப்ப அந்த வாய்ஸ் வச்சு மகதலேனா கண்டு, ரபினி போதகரே அப்படின்னா. அப்ப அங்க அப்பத்தை பிக்கிறாரு. பிச்சு ஸ்தோத்திரம் பண்ண உடனே கண்ணு என்ன செய்யுது? திறக்கப்படுது. இப்ப கண்ணெல்லாம் போனீங்க. விசுவாசம் இல்லாத, நம்பிக்கை இல்லாத உடைக்கப்பட்ட அந்த சபைக்குள்ளே கர்த்தர் வேலை செய்யற. யார வேலை செய்விக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை வேலை செய்விக்கிறாரு. அல்லேலூயா. கவனிக்கணும். அப்போஸ்தலர்ல 2ஆம் அதிகாரத்திலே, 2வது அதிகாரத்திலே இப்ப என்ன செய்யுங்க? 10 நாட்கள் கூடி இருக்கிறாங்க. கூடி இருக்கும் பொழுது சடிதியாகவே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அவர் வேலையெல்லாம் டகார்னு சட்டுன்னு இறங்குறார். இறங்கணும் எல்லாருடைய நாவுகளையும் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஒரே அந்நிய பாஷை, ஒரே சவுண்ட் என்ன செய்யுது? ஒரே நேரத்தில் என்ன தெரியுமா? ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. அல்லேலூயா. அப்ப அங்க வேலை, ஒரு பெரிய வேலையை கர்த்தர் செய்ய வைக்கிறார். இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுத்தீங்க அப்படின்னா அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. அதுதான் சொல்லுகிற வேதம் சொல்லுது, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக என்ன பண்றேன்? யுத்தம் பண்ணுகிறேன். யுத்தம் வெற்றியை தருகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒன்று புரியணும். இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு என்ன காரணம்? பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு எனக்கும் கொடுப்பது. ஆமென். அதற்கு முதல் படி காத்திருப்பது. ஒரு மனத்தோடு கடவுள்கிட்ட காத்திருக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பெற்றுக்கொண்ட இந்த பரிசுத்த ஆவியானவர் வேலை செஞ்சாருன்னா நீங்க செய்யலா முடியாத அளவுக்கு அவர் செய்து உங்க வாழ்க்கையை ஜெயித்திருவா. எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையை ஜெயிக்கும்? அல்லேலூயா. ஜெயித்திரும். ஆமென். எதை நீங்க நினைச்சீங்களோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த காலவெளியிலே கர்த்தர் கிருபை செய்வாராக. உயிர்த்தெழுந்த இயேசு உங்க கூட இருக்கிறார். எழுந்திருந்து கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் கர்த்தரை துதிப்போம், தேவனை ஸ்தோத்திரிப்போம். இந்த வார்த்தை உங்க மனதிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனை உருவாக்கக்கூடியது ஒன்று. இயேசு இந்த உலகத்திலே ஒரு அற்புதமான விஷயத்தை செய்தார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் உன் வாழ்விலே ஒரு ஜெயத்தை கொண்டு வருவதற்கு, வெற்றியை கொண்டு வருவதற்கு அவர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன்,
அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. 100க்கு 100 அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. மனிதர் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர் முன்பாக தலை குனிந்து ஹalleluya உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன். எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. மனிதர் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கர்த்தாவே, இந்த வேலை காட்சி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவரே, திரித்துவத்தின் மூத்த பங்காளராகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் நீர் வரும்பொழுது நாங்கள் பலனடைந்து சாட்சிகளா நிக்க போறோம் சாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கா நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாம் உம்முடைய கருத்து தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தரை கண்டு காணி. யேசுவா அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயர்ந்திட்டார். யேசுவா அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயர்ந்திட்டார். எழுந்தாரே நம்மேஷு, நமக்காக உயர்ந்தாரே. எழுந்தாரே நம்மேஷு, நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. எழுந்தாரே நம்மேஷு, நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. அறைந்தனர் அவரை சிலுவையில், அடைத்தனர் கல்லறையில். அறைந்தனர் அவரை சிலுவையில், அடைத்தனர் கல்லறையில். ஆனாலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரே. இவ்வுலகில் பாவங்கள் போக்கிடவே, நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக பலியாகினார். நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக தன் உயிர் தந்தார். ஆனாலும் யூதராஜ சிங்கமாய் உயிர்த்தெழுந்தாரே. இவ்வுலகில் பாவங்கள் போக்கிடவே. ஓ, 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 ஓ. Yeshua
கடைசியாக நம்ம கண்கள் மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைகளை பங்கு பெற்ற பிள்ளைகளை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்கப்பா. ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவரை உம்முடைய பிரசன்னம் வந்திருக்காய் சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். வல்லமையுள்ள கர்த்தர் கூட இருப்பதற்கு ஐஸ்வர்யம் எல்லாம் உடைய தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஐக்கியமும் பாதுகாப்பும் எப்பொழுதும் சதா காலம் இயேசு நிலைத்து காப்பதாக. ஓ தேவனுக்கு மகிமை, என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. ஓ இயேசுவை நேசிக்கிறேன், என்றென்றும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் என்றும் அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நாம் என்றும் அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. சமானத்தோடு கூட போய் வர கடவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக கடவாராக. God bless you.